ஹலோ கைஸ், இப்போ தான் நாங்கள் சுட சுட தேரை இஸ்மி படத்தை பார்த்துட்டு வரோம். படம் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் படத்துக்கு போகலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து நல்லாவே இருக்குது, சூப்பராகவே எடுத்திருக்காங்க. பட் ஒரு சில இடங்கள் வந்து உங்களுக்கு ட்ராக் ஆகிற ஃபீல் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. பட் செகண்ட் ஹாஃப் அங்கே ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரெடிக்டபிளான செகண்ட் ஹாஃபாக ஃபீல் ஆகும். இந்த படத்தை வந்து ஏஆர் ரகுமான் அவரோட மியூசிக் மூலமாக நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி நம்மளால் எதிர்பார்த்த மாதிரி கீர்த்தி சன்னா அவங்களோட ஆக்டிங் சூப்பர், பியூட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்களும் தனுஷ் அவரோட காம்பினேஷன் சிறப்பாகவே இருந்துச்சு. இப்போ இவரோட வியூ பாயிண்ட்டு நீங்கள் கேளுங்க. படத்தில் ஸ்டார்ட் ஆகி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக, செம்ம காமெடியாக, லவ் போஸ்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எங்கே இந்த படத்தோட ட்ராப் ஆனிச்சுன்னா செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் ரொம்பவே ட்ராப் ஆனிச்சு. செகண்ட் ஆஃப் தான் இந்த படத்தை மிகப்பெரிய நெகட்டிவிட்டி கூட சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் எடுத்து போனாலும் செகண்ட் ஆஃப் அதோட கம்மியாக, ஏன்னா ப்ரெடிக்டபிள் ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதான் இந்த படத்தை ஒரு சின்ன ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இது ஒரு ஹிந்தி படம், இதை நீங்கள் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுமா என்ன நீங்கள் யோசிப்பீங்க. அதுதான் பயப்படவே வேணாம், நல்லாவே கனெக்ட் ஆகும். நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி எமோஷனல் அங்கேருந்து வர சீன், பிரகாஷ்ராஜ், தனுஷ் இவங்க 2 பேரோட எமோஷனல் சீன் நமக்கு எல்லாமே பக்காவாக நம்ம கனெக்ட் ஆகும். அதை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, திருச்சிட்டுற படத்தை விட அதிகமாக இந்த படத்தை கனெக்ட் ஆகும். ஏன்னா என்னடா நீ திருச்சிட்டுற படத்தை கம்மியாக சொல்றியா அப்படிலாம் நினைக்காதீங்க. அங்கே வர ஃபாதர் சன் அந்த போர்ஷனோட இந்த படத்தை வர ஃபாதர் சன் போர்ஷன் நல்லாவே கனெக்ட் ஆகிருந்துச்சு. அவங்க 2 பேர் அப்புறம் கெமிஸ்ட்ரி, இவங்க 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. படத்தை எங்கே பாசிட்டிவ் ஃபுல்லாக தனுஷ் மட்டும்தான் இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆக்டராக மிச்ச எல்லாருமே நினச்சிருந்தாங்க. கைஸ், இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா நீ யோசிச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் நீங்கள் ஹிந்தி படம் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டப்பிங்காக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீங்கள் ஆராய்ஞ்சலாம் நீங்கள் டப்பிங் எல்லாம் பார்க்க வேண்டாம், நல்லா தான் இருக்குது. மொத்தத்தில் தேரேஸ்க்குமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எமோஷ்னல் ட்ராமாவை மிக்ஸ் பண்ண ஒரு படம் தான். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருமே கனெக்ட் ஆகும். தனுஷ் அண்ணன் இந்த வருஷம் மட்டும் 3 படத்தை கொடுத்துருக்காரு. 3மே டிஃப்ரெண்ட்டான படம். 3 படமுமே நல்லா இருக்குது. 3 படத்துலையும் அவரோட ஆக்டிங் வைஸாக சூப்பராகவே இருக்கும். நீங்கள் எதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா குபேராவில் ஒரு ஆக்டிங், இட்டிதி கடையில் ஒரு ஆக்டிங், இப்போ இந்த படத்தில் ஒரு ஆக்டிங், 3 ஆக்டிங்குமே எப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது, நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காப்புல. அவர் தான் டி இஸ் பர்ஃபார்மர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு, திரும்பி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு லவ் படம் ரொம்ப பிடிக்கும்னா, எமோஷனல் படம் ரொம்ப பிடிக்கும்னா, இல்லை 2 படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக போய் படத்தை போய் பாருங்க.